ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே மோட்டோ டிரைவ். இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ரெனால்டில் ட்ரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் மாடலுங்க. என்ட்ரி லெவலில் ஒரு 7 சீட்டர் வேணும்னா இந்த மாடலை செலக்ட் பண்ணலாம். பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கும். ஒரு 6.3 lakhஸில் ஸ்டார்டிங் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 4 வேரியன்ட்ஸ் இந்த மாடலில் வருது. ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டர், அக்கேஷனலாக நம்ம 7 சீட்டராக யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். லாஸ்ட் சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம லக்கேஜ் பேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 ஆப்ஷன்ஸாக இருக்குங்க. ரெனால்டு ட்ரைபரோடைய கம்பேரிட்டிவ் பார்க்கலாங்க. இதில் வந்து டாப் மாடல் எமோஷனுங்கிற மாடல், நெக்ஸ்ட் வந்து டெக்னோங்கிற மாடல் இதுக்கு செகண்ட் டாப்புங்க. ரெண்டுமே நம்ம கம்பேரிட்டிவ் வீடியோ பார்க்கலாம் வாங்க. காரோடைய டீட்டெயில்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லோகோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரெனால்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைமண்ட் மாதிரி இருந்தது, இப்போ ட்வின் டைமண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. லோகோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு கிளாசி பிளாக் கிரில்ஸ், ஒரு குரோம் ஃபினிஷிங்கோட வந்திருக்குங்க கிரில்ஸு. கீழே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க இந்த கிரில்ஸுங்க. ஃபாக் லேம்ப்ஸ் வந்து டாப் மாடலில் வந்துடுது. உங்களுக்கு சென்சார் வந்துடுது. இந்த மாடல் வந்து டாப் அண்ட் எமோஷனுங்கிற மாடலு. அடுத்து நம்ம இதுக்கு செகண்ட் பேஸ் வந்து டெக்னோ மாடல் பார்க்கலாம். டெக்னோ மாடல் இதுங்க. டெக்னோ மாடலில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்வர் குரோம் லைன்ஸ் மட்டும் இதில் வரலைங்க. கிளாசி பிளாக் கிரில்ஸ் அப்படியே வந்திருக்கு. மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கீழே ஃபாக் லேம்ப்ஸ் மிஸ்ஸிங் ஆகுதுங்க. அதில் வந்து எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் எல்இடி ஹேலஜன் லைட்ஸ் வரும், எல்இடி லைட்ஸ் வராதுங்க. வந்து 15 inches அலாய் வீல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. சிஎட் டயர்ஸு 180/65 R15. இது அலாய் வீல்ஸ் கிடையாது, அலாய் வீல் ஸ்டைலுக்கு டியூவல் டோன் கப்ஸு கொடுத்துருக்குறாங்க. வீல் கிளாடிங்ஸ் வந்து வந்துடுதுங்க. ரெனால்டுங்கள பேட்சிங் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கிளாசி மிரர்ஸ் வந்துடுது. இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ் வந்துடுது. இந்த ரூஃப் ரைல்ஸ் வந்து 50 kgs வரைக்கும் வெயிட் நம்ம கேரியர் வச்சு இது லிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெனால்ட் சொல்றாங்க. இது டியூவல் டோன் மாடலுங்க, டாப் அண்டு அதனோட மாடல். ஹேண்டில்ஸ் வந்து மேலே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்ல இது கொடுத்துருக்குறாங்க ஹேண்டில்ஸுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm இருக்கு. அடுத்து நம்ம டெக்னோ வேரியன்ட் பார்ப்போமுங்க. 15 inches வீல்ஸ் வந்துருதுங்க. ஆனால் இதில் வந்து பிளாக் கலர்டு அந்த ஸ்டைல்டு வீல்ஸ் வந்திருக்கு. அலாய் வீல்ஸ் கிடையாது இதுலேயும். டெக்னோங்கிற செகண்ட் டாப்புங்க. கிளாசி மிரர்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் டாப் எண்டு மாதிரியே வந்துடுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெனால்டுங்கள பேட்சிங் வரல, ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில்ஸ் வந்து பிளாக் கலரில் வந்துடுதுங்க. ரூஃப் ரைல்ஸ் வந்துடுது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 40 லிட்டர்ஸுங்க. ஸோ சைடில் வந்து மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலாய் வீல்ஸ் டிசைன்ஸ், அந்த ஸ்டைல்டு வீல்ஸ் மாறுது. கலர்ஸ் வந்து டியூல் டோன் அது வருது, இது நார்மல் கலர் வருதுங்க. அடுத்து ரியர் வியூ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த லோகோ கொடுத்துருக்காங்க, ரெனால்ட் லோகோ. ட்ரைபருங்கிற பேட்சிங் வந்திருக்குங்க. இந்த சில்வர் கலர் பீடிங்ஸ் வந்துடுதுங்க. எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ் வந்துடுது. உங்களுக்கு வைப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சென்சார்ஸ் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுதுங்க. ரிவர்ஸ் கேமரா இதில் வந்திருக்கு. அடுத்து நம்ம டெக்னோ மாடலோடைய ரியர் வியூ பார்க்கலாம். ரியரில் வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க டாப் எண்டு மாதிரியே. ட்ரைபர் வந்திருக்குங்க. இந்த சில்வர் கலர் லைன்ஸ் வரல. சென்சார்ஸ் வந்து வந்திருக்குங்க. வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ் மட்டும் இதில் வராதுங்க. ரியர் சீட் கம்ஃபர்ட் டாப் எண்டில் பார்க்கலாங்க. இது டியூவல் டோன் கலரில் கொடுத்துருக்குறாங்க சீட்ஸு. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் உங்களுக்கு வருது. ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு பவர் விண்டோஸ் வந்துடுது. இந்த லாக் பட்டன்ஸ் வந்து இதுதான் கொடுத்துருக்குறாங்க. பழைய மாடல் டைப்பில் வர மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. உள்ள இன்க்ரெஸ் ஈஸியாக தாங்க இருக்குது. உங்களுக்கு தலை மேலே இடிக்கல, நல்லா ஹைட்டு வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு 2 வந்துடுதுங்க. ரெக்லைன் ஆங்கிளும் ஓகே. ஏசி வென்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வந்துடுது. ஏர் பேக்ஸ் உடைய மாடல்ஸ் எல்லா மாடல்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் வந்துடுது. ஏசி வென்ட்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பார்க்கலாங்க. 2 பேர் உட்காரலாம். ஒரு குழந்தைங்க மாதிரினா ஒரு 3 பேர் உட்காரலாங்க. லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லாவே இருக்கு. ஏசியோட கண்ட்ரோல்ஸ் 1, 2, 3ங்கிற ரியர் ஏசிக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சார்ஜர் பின் வந்து இங்கே இது போட்டுக்கலாம். லைட்ஸ் இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா அது டாப் எண்ட் மாதிரி தான். அதே சீட் கவர் தான், அதே மாடல் தான் இருக்கு. இதுல ஏசி வென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க டாப் எண்ட் மாதிரியே. சார்ஜர்ஸ் எல்லாமே அதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியரில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரோவில் எந்த ஒரு டாப் எண்டுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குங்க. இதில் லாஸ்ட் ரோ கம்ஃபர்ட் பார்க்கலாங்க. லாஸ்ட் ரோவில் வந்து ஒரு 2 பேர் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்புக்கு பெரியவங்க உட்காந்துட்டு போகலாங்க. பட் ரொம்ப லாங்கெல்லாம் போக முடியாது. இப்போ என்னுடைய ஹைட்டுக்கே வந்து
கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு உட்காரலாங்க. ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 2 ஏசி வென்ட்ஸு. டாப் மாடல்லையும் வந்துடுது. இந்த டெக்னோ மாடல் பேசிக் மாடல் தவிர மீதி 3 மாடல்ஸ்லையும் இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு வந்துடுதுங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சீட்டை வந்து நம்ம வந்து தனியாக டிட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம லக்கேஜ் பேவும் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கேஷ்னலாக 7 சீட்டராக குழந்தைங்க உட்கார்றதுக்கு, பெரியவங்க ஒரு கொஞ்சம் ஷார்ட் டிரைவ் போகிறதுக்கு உட்காந்துக்கலாம். சீட்டை க்ளோஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சீட்டை க்ளோஸ் பண்ணாலும் நம்மளால் உட்கார முடியுங்க, ஒன்றும் கால் இடிக்கல, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு 1 டச் தான். இது பண்ணோம்னா பின்னாடி போயிருங்க. பின்னாடி ஸ்பேஸ் வந்து பாருங்க, ஷார்ட் டிரைவுக்கு உட்காரலாம். பூட் ஸ்பேஸ் வந்து இந்த சின்னது தாங்க. எஸ் 7 சீட்டராக மாற்றினா. ஸோ இது மாதிரி போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இது பண்ணோம்னா இந்த சீட்டை நம்ம கழட்டிக்கலாங்க. இந்த கழட்டி வெளியில் எடுத்து வச்சிடலாம். பெரிய லக்கேஜ் பேயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ டிரைவர் பவர் விண்டோஸ் வந்துடுதுங்க. மீதி இது நார்மல் விண்டோஸ். லாக் வந்துடுது. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மிரர் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது. ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடுது. லெதர் ஃபினிஷிங் ஸ்டீரிங் வீல்ஸ் வந்துடுது. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல்ஸ் வந்துடுதுங்க. டாப் எண்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே மீட்டர் வந்துடுதுங்க, எம்ஐடி மீட்ரு. உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் வந்து இது ஒரு டியூவல் டோன் டேஷ்போர்டு மாதிரி வந்து இங்கே ஒரு பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. டைமண்ட் பிரிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே வந்து வந்துடுதுங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது. லாக் பட்டன் இங்கே வந்து, இந்த டிஃபாகர் பட்டன்ஸ் இங்கே வந்துடுதுங்க. பார்க்கிங் லைட்ஸ் இங்கே வந்துடுது. இஎஸ்பி கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து மேனுவல் தாங்க. ஏசியோடைய பட்டன்ஸ் இங்கே வந்துடுது. ஸ்டாப் பட்டனுங்க. பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் வந்திருக்குங்க. இது வந்து ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன். டாப் எண்டில் மட்டும்தான் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வரும். ஸோ இதில் வந்து லெஃப்ட்டு உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. டிரைவு ரியர் ரிவர்ஸ் மோடு இருக்குங்க. ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வந்து டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து இங்கே வந்துடுது. க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 க்ளவ் பாக்ஸ் வந்துடுது. ஒரு லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளூடூத் மைக்கு. இது அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் இங்கே வந்துடுதுங்க. சீட் அண்டர் தை சப்போர்ட் ஒரு 90% இருக்குங்க. நம்ம உள்ளே வரப்போ மேலே இடிக்கல, கம்ஃபர்டபுளாக உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. லெஃப்ட் லெக் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா அடிக்குவேட் அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. கண்ட்ரோல்ஸ், லைட் கண்ட்ரோல்ஸ் ரைட் சைடு வந்துடுது. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடுது. பேனட் வியூ வந்து இது விசிபிலிட்டி வந்து இதில் தெரியாதுங்க. டெக்னோ மாடலோட இன்டீரியர்ஸ் பாருங்கள். இதில் ஆட்டோ மட்டும் வராதுங்க, டாப் எண்டுக்கு இருக்கும். மற்றபடி நார்மல் பவர் விண்டோஸ் பட்டன்ஸ் வந்துடுது. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டெக்னோ மாடலோட இன்டீரியர்ஸுங்க. இதில் வந்து லெதர் ரேப்டு டாப் எண்டுக்கும் இதுக்கும் மிஸ்ஸிங் ஆகுது. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுங்க. அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு ஸ்டீரிங் வீல்ஸும் வந்துடுது. ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ் பட்டன் மட்டும் இதில் மிஸ்ஸிங்க. அப்புறம் இது வந்து கீ ஸ்டார்ட் தான். இப்போ புஷ் பட்டன் ஸ்டார்ட் டாப் எண்டில் இருக்கும், இதில் வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒயர்லெஸ் சார்ஜர் அதில் இருந்ததுங்க. இதில் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்காரு. அதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த போர்ட்டில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது இன்டீரியர்ஸ் எல்லாமே இதெல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசமும் இல்லை. அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்துடுது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குங்க. உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமராவும் 2 மாடல்லையும் வந்துடுது. டாப் எண்ட்லேயும் இதுலேயும் வந்துடுது. ஸ்பீடா மீட்டர் மட்டும் அதில் வந்து ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து செமி டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுக்கும் டாப் எண்டுக்கும். ஹேண்ட் ரெஸ்ட் வந்து மிஸ்ஸிங்க. இது வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வந்து டாப் எண்டில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வந்து டிரைவருக்கு வந்து இல்லை. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த டிரைவரோட இன்ஜின் ஸ்பெக் பார்க்கலாங்க. இந்த டிரைவரில் வர்றது வந்து 1 லிட்டர் இன்ஜின்னு. இதனோட பவர் பார்த்தீங்கன்னா 72 PS பவர், 96 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸு. டாப் அண்ட்
எமோஷனில் வந்து ஈஸி ஆர் ஏஎம்டி டெக்னாலஜி வருதுங்க. இந்த வண்டிக்கு வந்து 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப் டு 4 இயர்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாங்க. இந்த ட்ரைபருக்கு வந்து 3 இயர்ஸ் ரெனால்டு ஈஸி கேருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 11,800 பே பண்ணோம்னா நமக்கு 3 இயர்ஸ் 30,000 கிலோமீட்டருக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த ரெனால்ட் ட்ரைபருக்கு 21 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸில். இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கலர் ஆப்ஷன்ஸ் வருதுங்க. 3 டியூல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் வருது. இந்த ரெனால்ட் ட்ரைபரில் 4 மாடல்ஸ் வருதுங்க. ஆத்தென்டிக், எவல்யூஷன், டெக்னோ, எமோஷன்ட்டு. நம்ம கம்பேர் பண்ண ஃபஸ்ட்டு டாப் மாடல் பார்த்தீங்கன்னா இதனோட ஆன்ரோட் காஸ்ட் 11,36,000 வருது. டெக்னோ மாடலோடைய ஆன்ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9,72,000 வருதுங்க. இந்த ரெனால்ட் ட்ரைபர் காரை இன்னைக்கு நமக்கு ரிவ்யூ கொடுத்தது ஆனமலைஸ் ரெனால்டுங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். இந்த ஆனமலைஸ் ரெனால்டு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி பிரான்ச்சில் வந்து பார்க்கலாம்.